ஹலோ கைஸ், சோ திஸ் கேப்டன் விஷ்ணு ஹியர். நான் வந்து என்னோட அடுத்த அசைன்மெண்டான ஷிப்புக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா நியூ ஆர்லியன்ஸ் யூஎஸ்ஏல ஜாயின் பண்ணிருக்கேன். நியூயார்க்ல ஷிப்பை ஜாயின் பண்ணி சோயா பீன்ஸ் 53,000 டன் லோட் பண்ணி யூஎஸ் கோஸ்ட் கார்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ் அன்னைக்கே வந்து அதை வந்து நில் டெபிசிட் கிளியர் பண்ணிட்டு நல்லபடியா மிசிசிபி ரிவர் விட்டு நேவிகேட் பண்ணி வெளியே வந்து இப்ப பஹாமாஸ் வெளியே இருக்கிற ஓப்பன் சீல தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சோ புது ஷிப், புது க்ரூ, புது ஆபீசர்ஸ் அண்ட் புது என்வாயர்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. சுத்தமான காத்து அண்ட் சுத்தமான ஒரு அட்மாஸ்பியர் அண்ட் டென்ஷன் இல்லாத, சவுண்ட் இல்லாத, பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏரியால நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சியோட பெஸ்ட் பார்ட்டே இதுதான். நான் கேப்டனா இருக்கும் போது என்ஜாய் பண்ற முக்கியமான விஷயமே இந்த ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் அண்ட் ஒரு ஹாப்பியான ஒரு என்வாயர்மெண்ட். என்னோட க்ரூ எல்லாருமே ஹாப்பியா we have sailed out from USA and heading மிட் அட்லாண்டிக்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். மிட் அட்லாண்டிக் சொல்ல முடியாது, ஸ்டார்டிங் ஆஃப் அட்லாண்டிக்ல இருக்கோம். சோ பேசிக்கலி இப்ப நான் பண்ற அசைன்மெண்ட் ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ஆர்லியன்ஸ் sail out பண்ணி மிசிசிபி ரிவர்ல வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இங்க இருந்து அட்லாண்டிக் ஃபுல்லா கிராஸ் பண்றதுக்கு ஒரு 15-20 நாள் ஆகும். அண்ட் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரால்டர்ல போய் இந்த ஷிப்புக்கான பங்கர்ஸ் நாங்க எடுக்கிறோம். அதாவது ஃபியூவல் ஸ்டோர்ஸ் எல்லாம் எடுப்போம். எடுத்துட்டு அங்க இருந்து கண்டினியூ பண்ணி ஜெர்னியை பினிஷ் பண்ற இடம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல் டெகேலியா ஈஜிப்ட் இடத்துல பினிஷ் பண்றோம். அங்க 53,000 டன்ஸ் ஆஃப் சோயா பீன்ஸ் வந்து நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். லோட் பண்றது எடுத்த சில வீடியோ கிளிப்ஸ் இதுல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி லவ்லி ஃபேக்ட்ஸ் அபவுட் ஷிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்வேஸ் ஃபாலோ கேப்டன் விஷ்ணு. லவ் யூ கைஸ்.